ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆவியேட்டர் பெட்டிங் கேம் ப்ளே பண்ணி ஒரு சின்ன சார்ட் ட்ரிக் மூலமாக எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 500 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியலைனாலும் ஒரு 300 400 இல்லைன்னா ஒரு 1000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகாமல் எப்படி வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வித்ட்ரால் பண்ணி எடுக்கிறது. ஸோ அதுக்கு இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த கேமை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கேமை கண்டிப்பாக வந்து யாராலுமே இந்த நம்பர்ஸ் கால்குலேஷனை ரொம்ப அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இதில் ஒரு சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டடாக நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து இதில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு சொல்கிறேன், நான் இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hours வந்து பார்த்திங்கன்னா இருந்து கண்டினியூஸ் ரீடிங்ஸை வந்து எடுத்து நான் வந்து ஒவ்வொன்றா ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே கண்டினியூஸாக 1.5 hours இருந்து நான் வந்து ஃபில் பண்ண சார்ட். ஸோ இதில் 2-3 விஷயங்களாக வந்து நான் நோட் பண்ணேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ப்ளே பண்ணி அதில் வந்து வித்ட்ராவலும் பண்ணிட்டேன். அதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டு பே பண்ணி அதுலேருந்து டபுள் மடங்காக வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராவலும் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரிக் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது என்னன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ முக்கியமான விஷயம், இதில் ரவுண்டு போட்டிருப்பேன். ஒவ்வொரு வேல்யூஸை கீழே நான் ரவுண்டாக போட்டிருப்பேன். இந்த ரவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.50க்கு கீழே வர வேல்யூ, அதாவது 1.00லேருந்து 1.50க்கு கீழே வர வேல்யூஸ் இதெல்லாமே ரவுண்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்க வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே 10, 20, 30, 40, 50, 100, 200 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். ஸோ நார்மல் வேல்யூஸ் இப்போ 1லேருந்து ஒரு 3, 4, 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா ரஃப்பாக விட்டுருப்பேன். ஸோ உங்களுக்கு இது பார்த்தோன்னே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் நான் என்ன கவனிச்சேன்னா, முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயத்தை நான் இதில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 2-3 விஷயங்களை நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்போவாச்சும் இந்த ரீடிங்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2-7 கண்டினியூஸாக 2-7 லாஸ்ட் எண்டில் 2-7 வந்துட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.05 வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அடுத்து வர அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 45லேருந்து 50க்கு மேலே தான் இருக்கும். ஸோ ஏன்னா அது வந்து கரெக்டாக வந்து ஒரு 1 hour அந்த ரீடிங் வந்துச்சுன்னா அடுத்து உடனே வராது. ஒரு 2 hours 3 hours தாண்டி கரெக்டாக இதே இந்த 2-7 வரும். அதுக்கு மாதிரி இந்த 1.5 வேல்யூ உடனே வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 45க்கு மேலே தான் அந்த ரீடிங்ஸ் வரும். நான் 2-3 வாட்டி கண்டினியூஸாக அதை நோட் பண்ணேன். ஸோ அதனால் இந்த வேல்யூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்பி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக 45க்கு மேலே தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் போகும். அதில் வந்து ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 1.27 இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த 1.27 வரும்போது ஸோ ஒரு வாட்டி வந்துச்சுன்னா ஒரு 2-3 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அவுட் ஆகிட்டே போயிடும். பட் இந்த 1.27 வந்து ஒரு 1 hour 2 hour தாண்டிச்சுன்னா அடுத்து ஒரு 1.27 வரும்போது கண்டிப்பாக இந்த 8.52 இல்லைனா 7.52 இல்லைனா வந்து 9.52 அப்படி ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா, அதாவது 1.27 வந்ததுக்கப்புறம் இந்த 5க்கு மேலே ஏதாவது ஒரு வேல்யூ கண்டிப்பாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12க்கு மேலே போயிட்டே இருக்கும். அடுத்த வேல்யூ 20, 30 அந்த மாதிரி ஒரு பெரிய வேல்யூவாக தான் போயிருக்கும். 10க்கு மேலே தான் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் 10 டார்கெட் பண்ணால் போதும், 10க்கு மேலே வந்து வேல்யூஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இன்னொரு விஷயத்தை நான் நோட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 2.07 பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2.07 அதே மாதிரி 2.91. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 வேல்யூ பார்த்துக்கோங்க. இந்த 7+1. ஸோ இந்த 7+1 வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணும்போது 8ங்கிற ஒரு வேல்யூ வரும். ஸோ அடுத்த கால்குலேஷனில் கண்டிப்பாக 8ங்கிற ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா, இந்த 7+1 ப்ளஸ் பண்ணிவிட்டு 8ங்கிற வேல்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 20க்கு மேலே, இப்போ 36 பாயிண்ட் வந்துச்சு, 20க்கு மேலே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட 2-3 நம்பர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த 1.05 ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி குறிப்பிட்ட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும். அதாவது அக்யூரேட்டாக அந்த பாயிண்டில் என்னன்னாலும் ஓரளவு குறிப்பிட்ட வேல்யூ வந்து ஹையாக வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு பார் மாதிரி போட்டு வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பார் மாதிரி நான் போட்டு வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்த வேல்யூஸ், அதாவது 1 hour தாண்டினதுக்கப்புறம் இல்லைனா 2 hour தாண்டினதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் வரும்னு சொல்ல முடியாது. பட் இந்த சின்ன வேல்யூஸ் வந்து இதே மாதிரி தான் வரும். பட் பெரிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5.22, 6.22, 10.22 இந்த மாதிரி பெரிய வேல்யூவாக வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேம் இந்த சார்ட் இல்லைனாலும் விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த கேம் ப்ளே பண்ண போகும்போது 1 or 2 hour பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு நோட்டை நீங்கள் ரஃப்பாக எடுத்துகிட்டு ஒரு 5 minutes இதில் அந்த கால்குலேஷனை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப பெரிய அளவு எடுக்க முடியாது, அப்ராக்சிமேட்டாக அந்த ஒரு பெரிய அளவு எடுக்க முடியாது, லாஸ் இல்லாமல் அதில் எப்படி தப்பிக்கலாங்கிற ஒரு
ஒரு மென்டாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதில் லாஸ் பண்ண மாட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக போகிறவங்க கண்டிப்பாக இதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதில் வந்து பெரிய அமௌண்ட்டும் கொண்டு வர முடியாது. போகிற அமௌண்ட் எல்லாமே லாஸில் தான் போகும். நீங்கள் 100 போட்டாலும் சரி, 5000 போட்டாலும் சரி, 20 ரூபா போட்டாலும் சரி, லாஸில் தான் போகும். பெட்டிங் கேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் அவாய்ட் பண்ணணும். பட் இருந்தாலும் நிறைய பேர் உள்ளே போய் ப்ளே பண்ணுறாங்க. பட் நான் இதை உங்களுக்காக ரெஃபர் பண்ணவே இல்லை. இந்த கேம்ஸ் வந்து ப்ளே பண்ண ரெஃபர் பண்ணல. பட் இருந்தாலும் ஒரு கால்குலேஷன் நான் போட்டு பார்த்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டேன். ஏற்கனவே ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டேன். இருந்தாலும் இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுன்னு பார்த்தேன். பட் ரியலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே அப்ராக்சிமேட்டாக இருக்குமான்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ப்ளே பண்ண வரைக்கும் ரிப்பீட்டடாக வந்த வேல்யூஸை தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். பட் ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது இந்த கேமு. இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் ரொம்ப மெனக்கட்டு உங்களுக்கு அதில் ஆர்வம் அதிகமாக இருந்து நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உடனே எல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு நோட்டோ இல்லைனா வேறு ஏதாவது கால்குலேஷனை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணால் தான் அந்த கேமோட ஓரளவு ஃபார்முலா அந்த அல்காரிதம் ஓரளவாவது உங்களுக்கு மண்டைக்குள்ளே ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஓரளவுக்காவது ஒரு லாஸ் இல்லாமல் தப்பிக்கலாம். இல்லைனா போட்ட அமௌண்ட்டையாவது திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ அந்த ட்ரிக்கை தான் நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சித்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய இருக்குது. பட் என்னென்னா அந்த டைமில் என்ன நிறைய மைண்டில் இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு மறந்து போயிடுச்சு. அந்த டைம் நான் நோட் பண்ணலை. பட் நிறைய ரிப்பீட்டட் வேல்யூஸ் வந்துச்சு. பட் இருந்தாலும் இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் அப்படியே ரன்னிங்கில் தான் விடுறேன். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இந்த பெட்டிங் கேம்ஸை நீங்கள் எப்போதுமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. நானும் ரஃபாக ஒரு தியரிக்காக தான் இதை ப்ளே பண்ணவே தவிர அதை கண்டினியூஸாக நான் வந்து ப்ளே பண்ண மாட்டேன். ஏன்னா அதனால் எப்போதுமே நமக்கு லாபம் வரும்னு சொல்லவே முடியாது. எப்போதும் அது ஒரு லாஸுக்கு தான் நம்மளை கொண்டு விடும். ஸோ நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். நார்மலாக ப்ளே பண்ணுறவங்க தன்னோட மைண்டே மாட்டிக்க முடியாமல் நார்மலாக ப்ளே பண்ணுறவங்க இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லதாக அமையலாம். ஸோ அதனால் பெட்டிங் கேம்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. காசு போச்சுன்னா டக்குன்னு திரும்ப வராது. அதுக்கப்புறம் அம்பௌண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.